இந்த மாதிரியும் நீங்கள் ஒக்காபுலரி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐனன் ஃபிலிம் ஜேஎன். ஐனன் ஃபிலிம் ஜேன்னா ஃபிலிம் வாட்ச் பண்ணுறது. அது வந்து அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இங்கே. ஸோ ஃபிலிம் எங்கே பார்க்கலாம்? வீட்டில் பார்க்கலாம் இல்லைங்களா? வி ஆர் கர்னன் ஐனன் ஃபிலிம் ஜோ ஹவுஸ் ஏன் இல்லைங்களா? வீட்டில் பார்க்கலாம், அலைன் தனியாகவும் பார்க்கலாம், சினிமாக்கும் போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். இதோட சேர்த்து வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் வீக்கெண்டில் பார்க்கலாம் இல்லைங்களா? ஆபன் ஈவினிங்கு இல்லை நைட்டு நாட்டில் பார்க்கலாம், நைட்டில். இதுக்கு ரிலேட்டட் ஃபிலிம் பார்க்கறதுக்கான அந்த ஃபிலிம் பார்க்கறது அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு ஜெர்மனில் ஃபார்ம் பண்ண முடியும் அதெல்லாம் எடுத்து ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. புரியுதா? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ கேனுக்கு என்னென்ன ஃபார்ம் பண்ண முடியும்? மார்னிங் ஆர்டர் ஆபண்ட், மார்னிங்ல இல்லை ஈவினிங்ல போவாங்க. கரெக்டா? ஸோ ஃபிட்னஸ் கிளைடுங்க இல்லை ஃபிட்னஸ் கெராட்டு. ஸோ என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? ஷூஹ. அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க பாருங்க எவ்வளோ வேர்ட்ஸ் ஞாபகம் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹோரன். வெல்ஷே ஃப்ரைசைட் ஆக்டிவிட்டேட்டன் கேட்டஸ். இப்போ ஆடியோ கேட்டுட்டு அது எந்த ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டி நல்லா இது மறுபடியும் நீங்க செக் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே ஒரு தடவை பாருங்க என்னென்ன இருக்குன்னு. கம்ப்யூட்டர் ஸ்பீலன். ஓகே மேம். செக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே மேம். Eins. Der Winter ist da. Der Spaß im Schnee geht los. Die Skiwelt Hochberg startet am 25. November. Es gibt gratis Ski und Snowboards zum Testen. DJ Mudasseh ist auch dabei. Fitness Studio Gegen, man. யார் சொன்னா? மரியா. மரியாதா மேம். ஒழுங்கா கேட்டீங்களா இல்லையா? சரி மணி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? Einmal bitte, ma'am. Nach einmal bitte, ma'am. Eins. Der Winter ist da. Der Spaß im Schnee geht los. Die Skiwelt Hochberg startet am 25. November. Es gibt gratis Ski und Snowboards zum Testen. DJ Mudasseh ist auch dabei. Ma'am, news read பண்றாங்களாங்க ma'am. அவர் ஏதோ சொல்றாரு இந்த ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க எடுத்த உடனே என்ன சீசன் சொன்னாரு, கவனிச்சிங்களா? கவனிக்கலைங்க மேம். பார்த்தீங்களா? Eins. Der Winter ist da. Winter start, ma'am. விண்டர்ல என்ன மாதிரி கேம்ஸ் ஆடுவாங்க?
கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங். வின்டர்ல என்ன கேம்ஸ் நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க இல்லீங்களா? அதுல என்ன கேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க? என்னாச்சு, கவனிக்கலையா? மேம். சரி, இப்ப பாருங்க என்ன கேம்னு. இதுல ஒவ்வொன்னா பாருங்க. நீங்க ஃபுல்லா ஆடியோ வந்து எல்லாமே கேட்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாமே புரியணும், ஐயோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்ப படிச்சதுல எது வந்தது? ஃபாக்டு ஃபார்னா அது ஏதோ வந்துச்சு மேம். எதுமா? ஃபாக்ரன். ஃபாக்ரன் மேம். ஃபாரன் இல்ல. ஃபாரன் வந்து சைக்கிளிங். ஃபாரன் வந்துச்சு, ஆனா ஃபாரன் இல்ல. ஸ்கின் ஃபேரனா மேம்? ஆமா, வின்டர்ல ஸ்னோ போர்டு இதுதானே பண்ணுவாங்க. ஷீ ஃபாரன் அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஸ்னோல வேலை இது பண்ணுவாங்க, ஸ்கேட்டிங் மாதிரி போவாங்கன்னு. ஸோ ஷீ ஃபாரன் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க. ம். இப்போ நெக்ஸ்ட். 2, Wer ist dran? Du! Ich brauche eine 4. 1. Nur eine 1, keine 4. Ich habe nie Glück. 5. 1, 2, 3, 4, 5. Und tschüss. Ach, immer ich. Das ist so gemein. Kurz vor dem Ziel muss ich raus. மேம் லூடோ விளையாடுறதுக்கு. ம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கம்ப்யூட்டர் ஸ்பெல்லிங் மேம். கம்ப்யூட்டர் ஸ்பீல்னு எப்படிமா லூடோ விளையாடுவாங்க? உருட்டி விளையாடுறது. டைஸ் அந்த சவுண்ட் எல்லாம் கேட்கலையா உங்களுக்கு? மேம் கமலாக்கா மேம் கிளாஸ் அட்டன் பண்ணி சொல்றாங்க மேம். வரலையே அவங்க? பண்ணலையா? பண்றாங்களா? ஜாயின் பண்றேன் அட்டன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க மேம். ஐயா, ட்ரை பண்ண சொல்லுங்க, அவங்க வரல இன்னும். ஓகே. அந்த லிங்க் மறுபடியும் அனுப்பி விடுங்க, நீங்க உங்ககிட்ட யாருக்கிட்டாச்சும் இருந்துச்சுன்னு. டைம் ஆகுது இல்லையா? இருக்காம சொல்றேன். என்னம்மா? மேம் அக்காவுக்கு அந்த ஆப் அனுப்பிச்சுட்டு வந்துடுறாங்க மேம், லிங்க். ஓகே ஓகே. சரி, இது என்ன கேம் சொல்லுங்க. லூடோ மேம். லூடோ தான். அதுக்கு என்ன இதுல என்ன கேம் சொல்லுவாங்க? இதுல நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஒவ்வொன்றும் என்ன கேம் அப்படின்னு. மறந்துட்டீங்க போல இருக்கு. நீங்க நோட் புக்ல எழுதியும் வச்சுக்கலையா நீங்க? ஸ்பீலன். ஆமா, ஸ்பீலன். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. ஓகே மேம். ம். 3, Pause machen, Freunde treffen, einen Kaffee trinken? Das Café Anna in der Keplerstraße ist der richtige Ort für Sie. Wir backen unsere Kuchen selbst. Im Café Anna bekommen Sie feine Sachen in bester Qualität. In coffee கேக்கன். ஓகே, சூப்பர். இங்க கூட மட்டும் தான் எழுதிக்கணும்.
coffee. 4, Was machst du heute Abend? Hast du schon was vor? Nein, nichts Besonderes. Ich möchte heute einen Film sehen. Hast du auch Lust? Kommst du zu mir? Oh ja, das ist eine gute Idee. Wann? In 2 Stunden? Um 7? Ja, gut. Was möchtest du denn sehen? Und kann ich etwas mitbringen? Okay, welche Aktivität ma? einen Film sehen, மேம். einen Film sehen. நெக்ஸ்ட் இது ஒரு ஆக்டிவிட்டி. இது நம்ம பண்ண முடியாது, நிறைய பேர் இருந்தால் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போயிடலாம். Eine Überraschung für Sophia. Surprise for Sophia. Überraschung அப்படின்னா surprise. Was bedeutet Überraschung? Überraschung. Bedeutet surprise. Sophia's Geburtstag. Geburtstag bedeutet birthday. Sophia's Geburtstag. Sophia birthday. Lesen Sie, was planen Mark und Anna? Lesen Sie soweit bitte. ரெண்டு பேர் யாராச்சும் படிங்க, ஒரு டயலாக் படிக்கிற மாதிரி. Hi, Marsh. Alex. Mark. Claire. Hi Mark. Hi, Mark. Hello, Claire. Ja, Anna, wieder Ag. Yeah, Sophia had knocked it. Okay, Geburtstag. Sie word Dreisig. Act one done. One den. One den. Sechzehn. Kun. Sieben. Kun. Das ist ein Donnerstag. Und was magtest du Schenken. Einen Tag mit ihren Freunden. Kannst du helfen? கமலா படிங்க. மேம் was is and den tagen lesson C knock animal. இது கிளார் இங்க படிங்க மேல. Claire super ID one super ide one bolan year fairen am sontag. இருங்க, வேற யாராச்சும் படிக்கட்டும். மணி மரியா யார் வேணாலும் படிங்க. ஓகே. am neunzen sieben nein get not. Sophia das geht nicht. Das geht nicht. Sophia besucht. Ihre Eltern. Und am Freitag arbeitet sie. Dann feiern wir am Samstag. கமலா படிங்க.
Okay, I'm Samstag. Also, I'm ம் Sexens. ஆக்சேன் Oxen und Sieben ம் und was Maschenwehr. மார்க்கன் வியர் Markenwehr. ம் Ein Vergretor. ஐனே ஃபாராட்டுவர் Eine Fahrradtour und ein Picknick. ம் Klingt gut. Gut. Wir ம் in London. ஐந்தாடன் ம் Einladen. இப்போ நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, ஓகே, நல்லா தான் படிக்கிறீங்க. ஆனா ஃபாஸ்டா படிக்கணும்னு கடகடன்னு படிக்க கூடாது. மெதுவா படிச்சாலே போதும். ஆலஸ் கிளார் அப்படின்னு படிங்க. ஏன்னா ஐனே எல்லாம் எங்க இருக்கோ அது அப்படியே தான் படிக்கணும். தஸ் இஸ்ட் ஐனே டோனஸ்டாகன்னு படிக்கக்கூடாது. இல்லாததே இருக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அங்க என்ன இருக்கோ அதுதான் படி. தஸ் இஸ்ட் ஐன் டோனஸ்டாக். அப்ப நீங்க நெக்ஸ்ட் எந்த வேர்ட் யூஸ் பண்ணாலும் தட் இஸ் அ அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு. புரியுதுங்களா? Okay, ma'am. ஐனன் சாக் அப்படின்னா நீங்க ஐனன் சாக் அப்படின்னு படிக்கணும் கரெக்டா. ஸ்லோவா படிச்சாலும் பரவாயில்ல, ஆனா பொறுமையா படிங்க. ஃபாராட் டூர் அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? Okay, ma'am. ஓகே, எப்படியே படிங்க. நல்லா படிக்கிறீங்க. நீங்க யாரும் நல்லா படிக்கலன்னு சொல்ல, நல்லா படிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். Okay, ma'am. ஸோ ஹாய் மார்க், ஆலிஸ் கிளார், எல்லாம் ஆல்ரைட்டா அப்படின்னு கேட்குறாங்க. யா ஆனா பை டியர் ரவுக், ஹவ் அபவுட் யூ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யா சோஃபியா ஹார்ட் நெக்ஸ்ட் ஓகே கெபுட்ஸ்டாக் சி வித் ட்ரை ஃபிஷ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பர்த்டே வருது சோஃபியாவுக்கு. அவங்களுக்கு 30 ஆக போகிறாங்க. ஆக்ட் ஒன் தென் ரியலி வென் தென் அப்படின்றாங்க. Am 16/7, das ist ein Donnerstag. So 16/7, that is Thursday. Actually day சொல்றதுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஃபார்மேட் இருக்கு. நம்ம வந்து ரோமன் நம்பர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சொல்லுவோமா இல்லையா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி சொல்றதுக்கு இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு எல்ஸ்டன், Zweiten, Dritten, Vierten, Fünften, Sechsten, Siebten, Achten, Neunten, Zehnten. So இது வரைக்குமே Zehnten, 11ten, 12ten, 13ten, 14ten, 15ten எல்லாத்துக்கும் 10 ஆட் பண்ணிட்டே போகணும். நீங்க 20s அப்படி வந்ததுக்கு அப்புறமா STN ஆட் பண்ணும். 2016, 3016, 2116, 2216. Only நம்ம ரோமன் லெட்டர் யூஸ் பண்றோம். ஒன்லி ரோமன் லெட்டர் யூஸ் பண்றோம்ல மேம், அதுக்குள்ள லெட்டர்ஸ் மட்டுமா மேம் இது? ஆமா, வெறுமனே ரோமன் லெட்டர்ஸ். நீங்க சொல்லணும், எழுதும் போது நீங்க இப்படிதான் எழுதுவீங்க டேட் எல்லாமே. ஓகேவா? அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க சொல்லும் போது இப்ப டேட் சொல்றோம்னா, நான் இப்ப சொல்றேன் பாருங்க, 16 ஜீப்டன் மந்த்தும் நம்பர்ல சொல்றேன் நானு. புரியுதுங்களா? 16th 7th 16 17 அப்படி சொல்றோம். ஓகேவா? நம்ம ரோமன் லெட்டர் வந்து மேக்ஸிமம் 12 வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவும் 100% இப்போ நீங்க இதுலயே அந்த ரோமன் லெட்டர்ன்றதை விட ரோமன்ல எழுதுறத விட சொல்றோம் பாத்தீங்களா, 23rd 22nd அதெல்லாம் எப்படி சொல்வீங்க? அந்த ND போடுவீங்க இல்லீங்களா? எஸ் மேம். 23rdக்கு RD போடுவீங்களா? ஆமாங்க மேம். 25க்கு TH, 22ndக்கு ND. ஸோ இந்த மாதிரி சொல்ற டேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இந்த நம்பர்ஸ் தான் சொல்லணும்ன்ற. சரிங்களா? 23rd அப்படின்னா 2316, 25th 2516, 2216. ஓகேவா? ஸோ இப்போ மந்த்தும் சரி டேஸும் சரி, டேட்டு சொல்லணும்னாலே இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சொல்லணும்.
16 siebten, das ist ein Donnerstag. So 16/7, that is a Thursday அப்படின்றாங்க birthday. Und was möchtest du ihr schenken? So நீ என்ன gift பண்ண போற அப்படின்றாங்க. Einen Tag mit ihren Freunden. Kannst du helfen? A day with her friends. Can you help me? நீ help பண்றியான்னு கேக்குறாங்க. Klar. Okay, super idea. One Wohlen wir feiern am Sonntag. So எப்போ celebrate பண்றோம் சண்டேவா அப்படின்றாங்க. Am 19/7. Nein, das geht nicht. Sophia besucht ihre Eltern. So 19/7 வந்து not possible. Sophia வந்து அவங்க parents visit பண்ண போறாங்க. Und am Freitag arbeitet sie. Friday வந்து work இருக்கு. Dann feiern wir am Samstag. அப்போ Saturday celebrate பண்ணலாம். Okay, am Samstag also am 18/7. So 18/7. Was machen wir? என்ன பண்ணலாம்? Eine Fahrradtour und ein Picknick. சைக்கிளிங் போயிட்டு அப்படியே பிக்னிக் போயிடலாம் அப்படி. Klingt good. Sounds good. Wen wollen wir einladen? So யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம்? படிச்சிட்டிங்களா? இப்போ ஓகே கிளியர் ஆயிடுச்சா? ஓகே மேம். இப்போ வந்து அடுத்த எக்ஸசைஸ். Was ist an den Tagen lesen Sie noch einmal ergänzen Sie die Sätze. ஸோ இந்த டேஸ்ல என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த சாட்ல பார்த்துட்டு நீங்க இந்த ஃபில் பண்ணும். Was ist am 16/7 சோஃபியாவோட பர்த்டே இல்லைங்களா? சோஃபியா hat Geburtstag. ஓகே, was ist am 17/7? Was macht Sophia am 17/7? Sophia. டேட் இல்லைன்னா டே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்க என்ன டேஸ் வருதுன்னு. அந்த டேஸை நீங்க கண்டுபிடிச்சிங்கனால ஈஸியா பண்ணிடலாம். Was macht Sophia am 17/7? Sonntag மேம். Sonntag. நல்லா நிதானமா படிங்க. ஏன்னா நீங்க டெக்ஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. 2 days லீவ் பண்ணதும் யாரும் புக்கை தொடரல. நான் உங்களுக்கு லீவுன்னு சொல்ல, கிளாஸ் லீவுன்னு சொன்னேன். நினைச்சிட்டு இருப்பீங்க எங்களுக்கு எங்க மேம் லீவு. கரெக்டா? மேம் ஃப்ரைட்டாக் ஆர்பிட்டன் சி டான் சைரன் ராம் சாம்ஸ்டாக்குங்களா மேம்? இந்த 17/7 என்ன பண்றாங்க அது மட்டும் தான் வேணும். ஓகேங்க மேம். கிட்டத்தட்ட அந்த லைன்ல தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலையே. கரெக்டான லைன்ல தான். அவங்க மம்மியை பார்க்க போறாங்க மேம். அது இன்னைக்கு. ஐயோ எது இல்லையா? இல்லையே, கெட் நெட் தானே இருக்குது. ஆமா. பொஸ்டிஷ் ஹேர் எல்டன் போட்டிருக்குதுங்க மேம். இதுக்கு முன்னாடி ஒரு லைன் படிச்சீங்களா? எஸ் மேம். என்ன லைன் படிச்சீங்க? சோண்டாக் மேம். 9 das get நெட் மேம். அப்புறம் என்ன படிச்சீங்க? சோஃபியா பஸ்ட் ஹேர் எல்டன். besucht ihre Eltern. besucht. கரெக்டா படிங்க. ஏன் அப்படி பாதி பாதியா படிக்கிறீங்க? பெஸ்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. அந்த ஊக்ட் எங்க படிக்கிறது? besucht. Sophia besucht ihre Eltern und am Freitag arbeitet sie. Dann feiern wir am Samstag. என்ன சொல்லுங்க இப்பயாச்சும் சொல்லுங்க. அந்த அதுல தான் இருக்கு ஆன்சரே.
பர்த்டே என்னைக்குமா? 16th அன்னைக்குங்க மேம். 16/7. அன்னைக்கு என்ன டே? டோனர் ஸ்டாக். டோனஸ் டாக்னா என்னது? சண்டே வியாழக்கிழமை மேம். அடுத்த நாள் என்ன வரும்? ஃப்ரைடே. ஃப்ரைடாக்கு ஆமா. அப்ப அங்க என்ன போட்டிருக்காங்க? போட்டிருக்குங்க மேம். என்ன போட்டிருக்காங்க? ரைட் சைடு ஆர்பிட்டல். ஃப்ரைடா கார்பெட்டட். எல்லாம் அங்கேயே உட்காந்து என்ன நீங்க பண்ணின்னு இருக்கீங்க? இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லா நான் சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு லைனா. என்னைக்கு பர்த்டே, அது எந்த நாள் வருது, நீங்களா யோசிக்க மாட்டீங்க. ஓகே. Marxenten 7 என்னது? Was mag Sophia am 18/7? Samstag. Samstag. Was machen die Freunde am Samstag? Can wear. என்ன பண்றாங்கம்மா இன்னைக்கு? Was Maxen. Was Maxen. Maxen. வாஸ் மாக்கன் வேர். நான் தான் கேள்வி கேக்குறேன், திருப்பி நீங்க என்னைய கேக்குறீங்களா? இந்த லைன் அதே இந்த பேராகிராஃப்லயே இருக்கு. கீழே லாஸ்ட் லைன் என்ன இருக்கு? Feiern wir am Samstag. Feiern die Freunde mit Sophia. அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே. was ist am 19/7? எல்லாம் அந்த பாக்ஸ்லயே எல்லாமே இருக்கு. என்னதுமா? Besucht. ஓகே. என்ன இன்னைக்கு எல்லாம் டல்லா இருக்கிறீங்க? படிக்கலையா? அதனாலயா? 4 மணிக்கு எழுந்து டியூட்டிக்கு போனாங்க காத்தால. ஓ ஓகே ஓகே ஓகே. Wann haben die Personen Geburtstag? இன்னைக்கு எல்லாமே லேட்டா தான் ஆச்சு. இன்னும் இந்த பேஜ் முடிச்சிடலாம். எனக்கும் அடுத்த கிளாஸ் இருக்கு இல்லைங்களா? So wann haben die Personen Geburtstag? Hören Sie und notieren Sie das Datum. Was ist besonders an den Geburtstagen? So இவங்க 4 பேருக்கும் பர்த்டே சொல்றாங்க. இந்த மெத்தட்ல இப்ப நான் படிச்சேன் இல்லைங்களா, அந்த மெத்தட்ல தான் சொல்லுவாங்க. ஒருவேளை மந்த் நேம் கூட சொல்லலாம், இல்ல அதுவும் நம்பர்ஸ்ல தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்பர்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஓகே மேம். சரிங்களா? மந்த்தும் நம்பர்ல தான், டேவும் நம்பர்ல தான். என்ன எப்போ பர்த்டேன்றது கண்டுபிடிக்கணும் 4 பேருக்கும். ஒரே ஆடியோ தான். Marc, wann hast du denn Geburtstag? Im Herbst. Am 22.09. So மார்க் எப்போ பர்த்டே சொன்னாரு? 22/9. வெரி குட். சூப்பர் சூப்பர். 22/19. எப்படிமா? நெக்ஸ்ட். இப்ப சுசானா, லௌரா 2 பேருக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வருது. Und meine Freundin Susanne hat nur 2 Tage nach mir Geburtstag. Genau. Ich habe am 24.09. இவங்க 19. இல்லைங்க. Ich habe am 24.09. 24/9. 24. அது கேட்கலையா? 24/19. ஆக்சுவலி இவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பர்த்டே கழிச்சு 2 நாள் கழிச்சு சுசானாவோட பர்த்டே அப்படின்றாங்க. இப்போ லௌரா பர்த்டே கூட அன்னைக்கு தான் சொல்லுவாங்க. Und meine Schwester Laura hatte auch Geburtstag.
Echt? So ein Zufall. Nein, wir sind Zwillinge. So we are in Zwillinge. Zwillingeன்னா twins. So இப்போ ஸ்வென்னோட பர்த்டே. Und du, Sven? Ich habe am 31.12. Geburtstag. 31. சொல்லுமா கரெக்ட் தான். 31 மேம். 31 டேட் மந்த் 30.12. Geburtstag. 12. 12 31 அடுத்தது லேனா. Oh, da machst du bestimmt eine große Party. Nein, eigentlich nicht. Aber meine Frau Lena feiert sehr gern. Sie hat nämlich am 29.02. Geburtstag. 29, Mom. Date. Month? 29.02. Geburtstag. 30. Month Nämlich am 29.02. 29.2. ஓகேவா? ஓகே மேம். ஸோ இதனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம். ஸோ இப்போ வந்து உங்களோட பர்த்டே எப்போன்னு கேட்கறதுக்கு என்ன சொல்றேன்னா, இன்ஃபார்மலாக கேட்கணும்னா 1 has do Geburtstag. One has do Geburtstag. இதுவே ஃபார்மலாக கேட்கணும்னா 1 haben Sie வரும். Haben Sie Geburtstag. Okay, one has to Geburtstag, Maria. 26. 6 und 6 und? Einer. 6 und 2. 2016. தப்பா சொல்லிட்டேன். இதோ இங்க இருக்கு பாருங்க 2016. 2016. 2016. 2016? Yes ma'am. அப்புறம் 26th month? 12. 12 Yes ma'am. 12/10. முடிஞ்சிருச்சு அப்போ உங்க பர்த்டே சொல்லவே இல்லை. ஓகே. கமலா, one has to Geburtstag. 38, ma'am. 38. Yes. என்னம்மா 38. கரெக்டா சொல்லுங்க. நம்பர் தெரியலையா? என்னாச்சுமா? ரைசிஷா ஆமாங்க மேம். 30ஆம் தேதியா? ஆமாங்க மேம். மந்த்? மை மேம். மை மேம். 9 மை மேம். மை ஓகே. 3/16/15. 3/16/15 மந்த் சொல்லணும்னா மந்த் வந்து நீங்க நம்பர் நேம்லயும் சொல்லலாம், நம்ம நம்பர்லயும் சொல்லலாம். 15. ஓகே. ஓகே மேம். மணி Ma'am. one has to Geburtstag. 16.15.
Funf, ma'am. 16. 15. இப்ப என் கையில போனை கொடுத்து இவனை ஹாஸ்பிட்டல் ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதெல்லாம் கேள்வி கேட்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? One happens. What happens? Happen. Happen. One haben sie Geburtstag. Geburtstag. கேட்கணும்னா one has to Geburtstag. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? Okay, ma'am. Ma'am. நெக்ஸ்ட் EIEUAU இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க? இந்த நேம்ஸ் எல்லாம் இங்க லைனா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எப்போ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி சொல்லுவாங்க. இது ஜம்பிள்டா இருக்கும். நீங்க ரவுட்டர் எப்போ செலிப்ரேட் பண்றாரு, என்ன மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மார்க் பண்ணிக்கணும். Okay, ma'am. ஓகேவா? இது ஒரு ஆடியோட முடிச்சிடலாம், அவ்வளவுதான். Okay. டைம் ஆயிடுச்சு. Herr Rauter hat im April Geburtstag. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am. மறுபடியும் போடுறேன், ஒரு தடவை தான் வரும், ஃபாஸ்டா வரும். Herr Rauter hat im April Geburtstag. August, ma'am. Herr Reuter feiert im Juni sein. லைனா வந்துடுமா? Herr Rauter hat im April Geburtstag. புரிஞ்சுதா? அப்ரில் சொல்ற ரவுட்டருக்கு அப்ரில் பர்த்டே. அடுத்ததெல்லாம் நீங்க தான் மார்க் பண்ணணும். Herr Reuter feiert im Juni seinen Geburtstag. Juni, ma'am. Herr Reiter hat im März Geburtstag. March, ma'am. Mars. Frau Beimer feiert ihren Geburtstag im Mai. Mai, ma'am. Frau Bäumer hat im August Geburtstag. August, ma'am. Frau Baumer feiert ihren Geburtstag auch im August. ஓகேவா? July. என்னது? Juli இல்ல. Ma'am, ma'am. என்னமா ஆச்சு? Herr Rauter hat im April im August. August. Frau Baumer feiert ihren Geburtstag auch im August. August தான் மேம் சொல்றாங்க. ஆமா. ஏன் ரெண்டு பேர் ஆகஸ்ட்ல செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். நீங்க கரெக்டா எது விட்டு போயிருக்கோ அதை நீங்க நினைச்சிட்டு அப்படியே மார்க் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. நான் அப்படிதான் பண்ணேன். ஓகே ஓகே. என்ன ஒரே மாசமே சொல்றாங்களேன்னு முழிச்சு மேம். ஓகே, சோ இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். Cheers. Choose. எனக்கு இன்னொரு class இருக்கு.